சற்று முன் திடீரென கூண்டோடு திமுகவில் இணைந்த தாவேகாவின் முக்கிய தலைகள். அதிர்ச்சியில் விஜய். அதாவது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் நெருங்கி வருவதால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு போன்ற முக்கிய நகர்வுகளும் சூடுபிடித்துள்ளன. இந்த சூழலில் கட்சி தாவல்களும் அதிகரித்துள்ளன. ஒரு கட்சியில் இருந்து மற்றொரு கட்சிக்கு உறுப்பினர்கள் தாவுவது வழக்கமாகிவிட்டது. குறிப்பாக தாவேகாவிலிருந்து அதிமுக, திமுகவிற்கும், அங்கிருந்து தாவேகாவிற்கும் உறுப்பினர்கள் இணைகின்றனர். அதேபோல் பாஜகவில் இருந்து திமுக, அதிமுக, தாவேகாவிற்கும், அங்கிருந்து பாஜகவிற்கும் உறுப்பினர்கள் தாவுவது தொடர்கிறது. மாவட்டங்களில் உள்ள அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் அதிருப்தியில் உள்ளவர்களை தங்கள் கட்சியில் இணைத்து வருகின்றனர். இந்த கட்சி தாவல் நிகழ்வுகளில் தாவேகாவைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். இது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் கோவை வடக்கு மாவட்ட பாஜகவின் சமூக ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்டோரும் திமுகவில் இணைந்துள்ளனர். அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன் போன்ற முக்கிய தலைவர்களும் திமுகவில் இணைந்தனர். மறுபுறம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தார். திமுகவில் இருந்த செங்கோட்டையனின் அண்ணன் மகன் செல்வன் அதிமுகவில் இணைந்துள்ளார். மேலும் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏ வி பெரியசாமியின் சகோதரர் அருணாச்சலம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். தற்போது கட்சி தாவல்கள் அதிகரித்துள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் தாவேகாவினர் அக்கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரான செந்தில் பாலாஜி மற்ற கட்சிகளில் அதிருப்தியில் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை திமுகவில் இணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திமுகவில் இணையும் மாற்று கட்சியினருக்கு கட்சி பதவிகளும் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கு திமுகவில் சிறப்பான வரவேற்பும் மரியாதையும் அளிக்கப்படுகிறது. இதற்கு உதாரணமாக செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ரகுபதி போன்றோர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து தற்போது அமைச்சர்களாகவும் முன்னாள் அமைச்சர்களாகவும் உயர்ந்துள்ளனர். சமீபத்தில் ஈரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நடிகர் விஜய் பேசியிருந்தார். கொங்கு மண்டலத்தை வரும் தேர்தலில் கைப்பற்ற தாவேகா வலுவடைய வேண்டும் என்ற நோக்கில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த கட்சி தாவல்கள் நிர்வாகிகளுக்கு சுணக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் மாவட்ட பொறுப்பாளராக இருப்பது இந்த சூழலில் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கட்சி தாவல்கள் தேர்தல் களத்தில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே நடிகர் விஜயின் வளர்ச்சிக்கு அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரும் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமாரும் முக்கிய பங்காற்றிய நிலையில் தற்போது அக்கட்சியில் நிலவும் உட்கட்சி பூசல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. சமீபத்தில் திமுகவில் இணைந்த பி.டி. செல்வகுமார் தாவேகா பொதுச்செயலர் புஸ்ஸி ஆனந்த் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். புஸ்ஸி ஆனந்த் பரிந்துரையின் பேரில் இயக்கத்திற்குள் வந்தவர்கள் என்றும் அவர் தற்போது தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாகவும் செல்வகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தாவேகாவில் மூத்த நிர்வாகிகள் இடையே அதிகார போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புஸ்ஸி ஆனந்துக்கும் கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையே மோதல் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஒரு புறம் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் கட்சியில் இணைவது விஜய்க்கு பலம் சேர்த்தாலும், மறுபுறம் பி.டி. செல்வகுமார் போன்ற நம்பிக்கைக்குரியவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி விமர்சனம் செய்வது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் மூத்த அரசியல்வாதியாகவும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் இணைந்தது எம்ஜிஆர் காலத்தில். அதாவது தன்னுடைய 20 வயதில் அரசியலில் சேர்ந்த செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபி தொகுதியில் 9 முறையும் எம்எல்ஏவாக இருந்துள்ளார்.
அவர் அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என கூறிய நிலையில் அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்ததால் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். இதனைத் தொடர்ந்து தன்னுடைய கோபி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தன் ஆதரவாளர்களுடன் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு எதிராக தற்போது அதிமுக அவரது அண்ணன் மகனான கே செல்வத்தை களமிறங்க இருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. திமுகவில் இருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட அவர் அதிமுகவில் இணைந்தார். மேலும் இந்த நிலையில் தற்போது அதிமுக சார்பில் போட்டியிட கே செல்வம் விருப்ப மனு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே அவர் செங்கோட்டையனை தோற்கடிப்பேன் என்று கூறிய நிலையில் தற்போது தன்னுடைய அண்ணன் மகனே அவருக்கு எதிராக நிற்பது செங்கோட்டையனுக்கு தலைவலியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில நாட்களாகவே தமிழக வெற்றி கழகம் கட்சியில் மாற்று கட்சியினர் பலரும் இணைந்த வண்ணம் உள்ளனர். தினந்தோறும் மாற்று கட்சியினர் பல்வேறு கட்சிகளில் இணைந்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முன்னிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜேசிபி பிரபாகரனின் மகன் அமலன், அரசியல் விமர்சகர் ஆனந்தஜித் ஆகியோர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்துள்ளனர். இவர்களின் இந்த இணைப்பு தற்போது புதிய பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து தற்போதைய கள நிலவரம் ஒரு மும்முனை போட்டியை நோக்கியே நகர்கிறது. சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவும் சூழலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திமுக தவேக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. குறிப்பாக விருகம்பாக்கம் போன்ற தொகுதிகளில் விஜய்க்கு பலமான ஆதரவு உள்ளது. அதே சமயம் வன்னியர் பெல்ட் மற்றும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக தனது செல்வாக்கை தக்க வைத்து திமுகவை விட 10% கூடுதல் வாக்குகள் பெறும் நிலையில் உள்ளது. திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகளில் தவேக 10 முதல் 15% வரை பிரிக்கும் பட்சத்தில் அது ஆளுங்கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். விஜய்க்கு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு கிங் மேக்கராக உருவெடுக்க வாய்ப்புள்ளது. இதன் மூலம் 2026 ஒரு கொங்கு சட்டசபை அமைய அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளன. எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி மீது மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும் அது வாக்குகளாக மாற பலமான வேட்பாளர்கள் அவசியம். மொத்தத்தில் 2026 தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ரீசெட்டாக அமையும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.